Hello friends, இன்னைக்கு வீடியோல 3 types of summer special drinks தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு வீடியோல என்ன ஸ்பெஷல்னா ட்ரெடிஷனலா நம்ம எல்லார் வீட்லயுமே சம்மர் டைம்ல செய்யற ட்ரிங்க்ஸ் தான். இந்த மூணுமே செய்யறதுக்கு ஒரு 2 minutes கூட ஆகாது. ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிரலாம். ஹெல்தியாவும் இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பானகம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெல்லம் நாட்டு சக்கரை இல்லைனா பனங்கற்கண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 மிளகு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், ஒரு ஏலக்காய், இது கூட 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதெல்லாம் பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் நல்லா கரையிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். சுக்கு ஏலக்காய்லாம் நல்லா வெந்துடும். அதுலேயே நான் எடுத்துருக்க இந்த அளவு 1 கிளாஸ் பானகம் செய்கிறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கொஞ்சம் மெஷர்மெண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சி இது கொதிச்சதுக்கு அப்புறமா இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இந்த கிளாஸில் ஊற்றிக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு 4-5 துளசி இலை சேர்த்துக்கலாம். இந்த பானகம் நிறைய குவான்டிட்டி செஞ்சுட்டு மண்பானையில் எடுத்து ஊற்றி வச்சுக்கிட்டோன்னா எப்போ வேணுமோ அப்போ எடுத்து குடிச்சிக்கலாம். நல்லா ஜில்லுன்னு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக புளி கரைச்சி அந்த புளியை கூட இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான பானகம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மசாலா மோர் தான் செய்ய போகிறோம். இதுக்கு நல்லா திக்கான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக துருவின இஞ்சி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, இதில் குட்டியாக கட் பண்ண அரை பச்சை மிளகாய், இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை தழை அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கட் பண்ண கொத்தமல்லி தழை, இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். சீரகப்பொடி இல்லைனா நீங்கள் சீரகத்தை கூட க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க. மோர் நல்லா கூலிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இதையும் நம்ம மண்பானையில் வச்சு சர்வ் பண்ணலாம். நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் நீர் மோர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி கொடுங்க. பச்சை மிளகாய் இஞ்சிலாம் வாயில் படும். தயிர் ரொம்ப புளிச்சிருச்சுனாலும் இந்த மாதிரி நீர் மோராக செஞ்சு குடிக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு புதினா எலுமிச்சம்பழம் ஜூஸ் தான் செய்ய போகிறோம். இதுக்கு கிளாஸில் ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கிறேன். எப்போவுமே லெமன் ஜூஸ்க்கு எலுமிச்சம்பழம் நல்லா பழமாக இருக்கணும், அப்போ தான் ஜூஸோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கட் பண்ண புதினா சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, இதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த லெமன் ஜூஸில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அந்த டேஸ்ட்டையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சூப்பராக இருக்கும். லெமன் ஜூஸில் இந்த புதினாவோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நல்லா ஜில்லுன்னு இருக்க தண்ணியாக சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சுகர் டிசால்வ் ஆகட்டும். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான லெமன் மின்ட் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய ஜூஸ் ரெசிபிஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். வேறு என்னென்ன சம்மர் ஸ்பெஷல் ஜூஸஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேணுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த வீடியோஸும் கண்டிப்பாக போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.